வணக்கம் நண்பர்களே. இது வியன்னா நகரம். இங்க கடந்த ஒரு வாரமா தங்கி இருக்கோம். நகரத்தை பல்வேறு கோணங்களில் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். வியன்னா என்பது இசையின் நகரம். இங்கதான் மேலை இசையுடைய மகத்தான இசைக்கலைஞர்கள் பெரும்பாலானவங்க இங்க வாழ்ந்தவங்க. அவர்களுக்கான அருங்காட்சியகங்களும் நினைவகங்களும் நிரம்பி இருக்கின்றன. எங்களுடைய நகர மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்க் முழுக்க இசைக்கலைஞர்களுடைய அற்புதமான சிலைகள் நிறைந்திருக்கு. இங்கு அதிகமாக மக்கள் வந்து பார்ப்பதும் இசைக்கலைஞருடைய நினைவிடங்களுக்காகத்தான். இந்த இசைக்கலைஞர்களுடைய நினைவிடங்களை நான் முதல்ல எப்ப தெரிந்துகிட்டேன் அப்படின்னா, இளையராஜா அவருக்கு திரைப்பட வாய்ப்பு வந்து கொஞ்சம் பணம் கையில வந்த உடனேயே அவர் செய்த முதல் விஷயம் ஐரோப்பிய பயணம் தான். இங்க வந்து பாக், பீத்தோவன், வாகனர், மாலர் முதலிய மொசாத் முதலிய இசை மேதைகளுடைய நினைவிடங்களுக்கு சென்றார். அவருடைய நீண்டகால ஆசையாக அது இருந்திருக்கிறது. அந்த பயணங்களை பற்றி குமுதம் இதழிலே ஒரு தொடர் எழுதினார். என்னுடைய நினைவு சரி என்றால் இது 1982 83 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல. அப்பதான் நான் இந்த மாதிரி இசைக்கலைஞர்லாம் உலகத்துல இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய இசை மேதைகள் என்பதை தெரிந்து கொள்கிறேன். இளையராஜா பெரிய பரவசத்தோடும் பக்தியோடும் இவர்களை பற்றி எழுதினதை நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அந்த பக்தி, அந்த பரவசம் நீடிக்கிறது. இப்போது அவர் சிம்பனி போடுகிறார் என்றால் அது அந்த காலத்திலிருந்து அவருடைய கனவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இசைக்கலைஞர்களை பற்றி எனக்கு தெரியுமா என்றால் ஒரே ஒரு துறை பற்றி மட்டும் தெரியும். பீத்தோவன் பற்றி தெரியும். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது செவிகளின் அமைப்பை பற்றி எனக்கு வகுப்படுத்தவர் ஆசிரியர் ஹென்றி என்பவர். பீத்தோவன் தன்னுடைய வாழ்நாள் கடைசியில் செவித்திறனை இழந்தார். செவி கேட்காமலான போது பல்லால் கைத்தடியை கடித்து அதை வந்து பியானோ மேலே வைத்து அந்த ஓசையை கேட்டு மகிழ்ந்தார் என்று எழுதியிருந்தார். எனக்கு ஒரு இசைக்கலைஞருக்கு செவி கேட்காமலாவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அன்றைக்கு தோன்றியது. பின்னர் மில்டனுக்கு கண்ணு தெரியாமனதையும் அதே போன்ற ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கொண்டேன். மிக அண்மையில காவியம் என்ற ஒரு நாவல் எழுதும்போது ஒரு காவிய ஆசிரியனுக்கு புலன்கள் இல்லாமல் ஆவது எப்படி என்கிற ஒரு பெரிய கனவுகளை போன போது அந்த பீத்தோவன் பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. இவ்வாறு உதிரியாகத்தான் இசைக்கலைஞர்களை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். ஏன்னா முதல்ல என்னுடைய தேர்வு அது அல்ல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய 23வது வயதில் நான் வந்து ஜீன் கிறிஸ்டோஃப் என்கிற பெரிய நாவலை வாசித்தேன். அது ரோமன் ரோலண்ட் எழுதினது. உலக பேரிலக்கியம் ஒன்றாக கருதப்படுகிறது. அது ஏறத்தாழ மொசாதுடைய வாழ்க்கையை ஒரு தோராயமாக தழுவின்னு சொல்லுவாங்க. ஒரு இசைக்கலைஞனின் வாழ்க்கையை பற்றியது. அந்த புரு நாவல் எனக்கு மேலை இசையுடைய பண்பாட்டு பின்னணி என்ன என்பதை ஒரு பெரிய சித்திரத்தை அளித்தது. அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் இந்தியா அளவிலே கூட இந்திய இசையை பற்றி ஒரு கிளாசிக் என்று சொல்லப்படத்தக்க ஒரு நூல் எழுதப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் கர்நாடக இசை இருக்கிறது. இசைக்கலைஞர் வாழ்க்கை பின்னணி அவைத்தெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய இசை சித்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாவல் கூட தமிழ் இசை பற்றி எழுதப்பட்டதில்லை. என்னோட நண்பர் யுவன் சந்திரசேகர் கானல் நதியின் ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், இன்னொரு நாவலை எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய எழுத்து முறையினுடைய குறைபாடு என்னவென்றால் அவருக்கு வரலாற்று ஆர்வமோ அது சார்ந்த பிரச்சனையோ இல்லை. ஆகவே இசையின் வரலாறோடு அவர் இணைத்து அதை எழுத முடியல அவரால். இசை கேட்கும் அனுபவம் தனிப்பட்ட ஒரு அனுபவமாக தான் எழுதுகிறார். அது ஒரு தனிப்பட்ட நெகிழ்வு மட்டும்தான். அது எந்த கலைக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான ஒரு நெகிழ்வு மட்டும்தான். அதற்கு கூடுதலாக வர வேண்டும் என்றால் அதுக்கு வரலாறு வர வேண்டும், குறியீட்டியல் வர வேண்டும். அதாவது ஜீன் கிறிஸ்டோஃபில் இருக்கக்கூடிய இசை சித்தரிப்பு என்பது வெறுமே ஒரு மன நெகிழ்வின் தருணம் அல்ல. அது மேலை இசை என்ற ஒரு அபூர்வமான ஒரு தேவதை வந்து ஐரோப்பாவை எப்படி ஒருங்கிணைத்தது என்பதை காட்டக்கூடியது. அதாவது ஐரோப்பாவுடைய பண்பாட்டு ஓடைகள்
பல. ஒன்று அராமிக் இசையிலிருந்து வந்த காஸ்பல் இசை, இன்னொன்று அதனுடைய மரபான நாட்டுப்புற இசை, அப்புறம் ஜிப்சிகளினுடைய இசை. இந்த இசைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அரச சபை கோர்ட் மியூசிக்காக மாறுகிறது. இது மறுபடியும் ஒன்றிணைந்து எப்படி ஐரோப்பிய இசை உருவாகுதோ அதற்கு இணையாக ஐரோப்பா உருவாகி வருது. ஐரோப்பா என்ற தெய்வத்தை உருவாக்கியது ஐரோப்பிய இசை என்கிற தேவதை என்று சொல்லலாம். அதை காட்டக்கூடிய சித்திரம் இருக்கிறனால தான் ஜீன் கிறிஸ்டோப் ஒரு மகத்தான நாவலாகிறது. இதற்கப்பால் இசை கேட்கும் அனுபவத்தை பிரபஞ்ச அனுபவத்தின் குறியீடாக அவர் மாற்றுகிறார், மனித உணர்வுகளின் குறியீடாக மாற்றுகிறார். வெவ்வேறு வகையிலே இசை அனுபவம் என்பதே குறியீட்டு அனுபவமாகவும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதற்கு வேறு கலைகளை பயிற்சி வேண்டும். ஓவியம், சிற்பக்கலை உட்பட எல்லா கலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான தேர்ச்சியினால்தான் ரோமன் ரோலந்தால இசைக்கலையுடைய ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்க முடிந்தது. ஆகவே அது வழியாக நான் மேலே இசையை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த ஆஸ்திரியாவின் வியன்னாவில் அமர்ந்திருக்கும் போது ஜீன் கிறிஸ்டோப் நடந்த ஒரு நகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மன நிறைவை நான் அடைகிறேன். இந்த நகரம் ஒரு பெரிய நாவல் மாதிரியும், அதை வாசித்து அதில் ஒரு கதாபாத்திரமாக நான் உள்ளே நுழைந்து விட்டதாகவும் தோன்றுகிறது. இது நினைவுகளின் நகரம். இசைக்கலைஞருடைய நினைவுகள் தான் இங்கே எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறது. எல்லா வகையான நினைவுகளும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் கூடுதலாக ஒன்றை சொட்ட வேண்டும். இங்கே அருங்காட்சியகத்திலே சுயஸ் என்பவருடைய ஒரு சிலையை பார்த்தேன். ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரத்துடைய நிலத்தடி நீர் பங்களிப்பை உருவாக்கிய ஒரு பொறியியல் மேதையினுடைய படம், ஒரு சிலை. அது இங்கே இந்த நகரத்தை உருவாக்கிய பொறியியலாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள், அவங்க அத்தனை பேருக்குமே சிலைகளும் நினைவுகளும் இருக்கின்றன. அவர்களும் போற்றப்படுகிறார்கள். இந்த நகரமே இசைக்கலைஞர்கள், அறிவியலாளர்கள், பொறியியலாளர்கள் ஆகியவற்றை தான் கொண்டாடிட்டு இருக்கு. மிக குறைவாக அரசருடைய சிலைகள் இருக்கின்றன. அரசியல்வாதிகளுடைய சிலைகள் கிட்டத்தட்ட ஒன்று கூட என் கண்ணுக்கு படலை. நண்பர்களே, அப்ப இந்த நகரம் எதை தூக்கி பிடிக்கிறது, எதை முன்வைக்கிறது என்பதுதான் சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ சென்னையுடைய மகத்தான சிற்ப வெற்றிகள் சில உள்ளன. ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடம், சட்டக்கல்லூரி கட்டிடம், சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் அருங்காட்சியகம், அது மாதிரி மாநகராட்சி கட்டிடம். இந்த கட்டிடங்கள் எல்லாமே நம்மால் கவனிக்கப்படுகின்றனவா, பராமரிக்கப்படுகின்றனவா, அவற்றுக்கு ஏதாவது நினைவு சின்னங்கள் நம்மிடம் உள்ளனவா, அவற்றை கட்டிய சிற்பியை நாம் நினைவு கூறுறோமா? சென்னை உயர்நீதிமன்றத்தை கட்டியவர் தான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியையும் கட்டிய சிற்பி. அவரை பற்றி ஒரு நல்ல பதிவு தமிழ் வீக்கில போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ் வீக்கில மட்டும்தான் அவரை பற்றின ஒரு பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதையெல்லாம் நினைவு கூறுறதில்லை. அப்போ கலைஞர்களை, சிற்பிகளை, அறிஞர்களை, சிந்தனையாளர்களை நினைவு கூறாம அரசியல்வாதிகளை தெருவாக நாம் நினைவு கூறும்போது நம்ம இளைஞர்களுக்கு நாம் என்ன செய்தியை கொடுக்கிறோம்? எந்த அறிவு இருந்தாலும், எந்த கல்வி இருந்தாலும், இங்க அதிகாரம் என்பது அவங்களுக்கு தான், அவங்க கீழே தான் நீங்க இருக்கணும். ஆகவே அதுதான் முக்கியங்கிற செய்தியை தானே கொடுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் திறமை கொண்டவர்களாக இருந்தால் உடனடியாக இந்தியா விட்டு வெளியேறிவிட வேண்டும், ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ குடியேறிவிட வேண்டிய என்ற துடிப்பை ஏன் அடைகிறாங்க? ஏன்னா இங்க அந்த அறிவும், அந்த திறனும், அந்த கலையும் கொண்டாடப்படுகின்றன. கொண்டாடும் இடத்தில் தான் அறிவும் கலையும் வளரும். எது கொண்டாடப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியன். அதுதான் நான் பல்வேறு முறை சொல்றேன். அப்படி சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் படித்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட எழுத்தாளர்களை கொண்டாடலையா, நாங்கள் இந்த எழுத்தாளர்களை கொண்டாடுறோமே என்று சொல்லி 4-5 பேர் சொல்லுவாங்க. அவங்களே அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, தலைவர்களாக இருப்பாங்க. அதாவது சிற்பி என்றாலும் தலைவனை தான் கொண்டாடுவோம், எழுத்தாளர் என்றாலும் எங்கள் அரசியல் தலைவனை தான் கொண்டாடுவோம், பாடகன் என்றாலும் கூட நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர் நல்ல பாடகன் தான் சொல்லுவோம் என்கிறது ஒரு அடிமை மனநிலை, பழைய கால அரச காலத்து மனநிலை. அந்த அரச காலத்து நினைவுகள் அப்படியே நீடிக்கக்கூடிய இந்த நகரத்துல இன்றைக்கு நவீன அறிவும் கலையும் கொண்டாடப்படுகிறது. ஒரு நவீன காலத்தை நோக்கி வந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நம் சூழலில் அறிவும் கலைக்கு அதிகமாக அதிகாரம் கொண்டாடப்படுகிறது.
அதுதான் பல்வேறு முறை வருத்தத்துடன் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த நகரத்தில் அமர்ந்து கொண்டு நான் நினைவு கூறக்கூடியவர்கள் எல்லாருமே கலைஞர்களாக இருக்கிறார். என்னுடைய மகள் இங்கே வந்திருக்கிறாள். அவளுக்கு மேலை இசையில பெரிய நாட்டம் உண்டு. அவளுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே அவளுக்கு பிடித்தமான இசைக்கலைஞர்களுடைய அமைப்பாளர்களுடைய சிலைகளை பார்க்கும்போது பெரும் பரவசம் வருகிறது. நேற்று பூங்காவில் சென்று கொண்டிருந்த போது ஒவ்வொரு சிலை பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள அவ்வளவு ஒரு துடிப்பாக இருந்தார். அதே போல எனக்கு இந்த மாநகரம் தத்துவ ஞானிகளுடைய எழுத்தாளருடைய நகரமாக தோன்றி கொண்டே இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் நான் மனைவியில் நினைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு எளிய மாணவனாக நான் நினைவு கூற வேண்டியவர் மறுபடியும் ரோமன் ரோலந்து தான். ஐரோப்பிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கான ராஜா பாட்டை என்பது ஐரோப்பா இசையை அறிந்து கொள்வதனூடாகத்தான் என்று எனக்கு காட்டியவர் அவர் தான். இசையை ரசிக்கக்கூடிய காது எனக்கு கிடையாது, அதுக்குள்ள பொறுமை எனக்கு கிடையாது. ஆனால் இசை வரலாற்று எனக்கு ஆர்வம் உண்டு. தமிழ் இசை வரலாறு, இந்துஸ்தானி இசை வரலாறுகளை எல்லாம் கூர்ந்து கடிப்பது அதனால்தான். அந்த வாசிப்புக்கான தொடக்கத்தை அளித்தது இந்த ரோமன் ராலந்துடைய ரீன் கிறிஸ்தோப் என்கிற மகத்தான நாவல் தான். இப்போ இந்த வியன்னா நகரத்தில் இந்த தொன்மையான மர பெஞ்சில் அமர்ந்து கொண்டு என் பக்கத்திலேயே ரீன் கிறிஸ்தோப் என்கிற மாபெரும் இசைக்கலைஞன் அமர்ந்திருப்பது போல கற்பனை செய்து கொள்கிறேன். நன்றி.